கூலி படத்தினுடைய டீசர் பார்த்தேன். அது உண்மையிலே பிரமாதமாக இருந்தது. இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. டிஆருடைய நாலேஜ் இல்லாமல் அந்த வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா, டிஆரையே பாட விட்டுருக்காங்களா? ஜெயிலர் 2 பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒருவேளை ஜனவரி 1ஆம் தேதி இந்த மாதிரியான ஒரு வீடியோ விடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்தது வந்து தமிழ் மக்கள் தான். அந்த மக்களுக்கு ரஜினிகாந்த் எண்ணத்தை திருப்பி செய்தார். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஒன்றுமே செய்யலைங்கிறது தான். ரஜினிகாந்தோடைய பெயரை காலாகாலத்துக்கும் சொல்லப்படுவது போல் ஒரு இலவச மருத்துவமனை, ஒரு இலவச பள்ளிக்கூடம், இந்த ஒரு விஷயத்தை ரஜினி அவர்கள் செஞ்சிருக்க வேணாம்னு சொல்லுவோம். ஒரு நடிகன் நாடாள நினைப்பதே தவறு அப்படின்னு நினைக்கிற ஆளுனா அப்போ நாம் வந்து தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான நபர் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. அண்மையில் நயன்தாரா அவர்களோட ஒரு பேச்சு ஒன்று பார்த்துருப்பீங்க. அப்புறம் 3 மங்கீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. கைப்பேச்சு சம்பளம் கொடுத்து அவங்களை பிஆர்ஓவா நியமிக்கல. இது சிறப்பாக பண்ணணும் நயன்தாரா நம்ம வாழ்த்துவோம். ஆனால் எங்களை போய் அவங்க குரங்குன்னு சொல்கிறாங்க. About these 3 brothers, 3 monkeys, where they don't hear bad, they don't see bad, and they don't talk bad. அவங்கள பற்றி போட்டால் தான் வியூஸும் கிடைக்கும், மணியும் கிடைக்கும்னு நான் சொன்னேன். நயன்தாரா விக்னேஷ் சிவன் தரப்பில் இருந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அந்த அப்ரோச் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது. அவர் என்னை மீட் பண்ணணுமா, நான் அவர் ஆஃபீஸ்க்கு போகணுமா? நான் எதுக்கு ஓ ஆஃபீஸ்க்கு வரணும்? நாம் நினைத்தால் நிறைய கதைகள் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் நயன்தாராவால் தூங்க முடியாது. தனுஷுக்கு தெரியாமல் எனக்கு ஒரு என்ஓசி மெயில் அனுப்புன்னு கேட்டதை விட அயோக்கியத்தனை உலகத்தில் ஏதாவது உண்டா? ஆனால் அதையும் தாண்டி நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் யார் தெரியுமா? நயன்தாரா புருஷன். எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சிம்பு, அதன் பிறகு எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை யாருடனெல்லாம் பயணப்பட்டு. விக்னேஸ்வன் வந்து ஒரு பொய்யான மனிதர், போலியான மனிதர்ங்கிறது. பணத்தை வச்சுட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக ஒரு அரசாங்க சொத்தையே ஏன் பேரில் எழுதி கொடுத்து போய் நின்னதை விட, கவர்ச்சி நடிகை சோனா வீட்டில் இவர் பல மாதங்கள் தங்கியிருந்தார். அந்த வீட்டில் இவர் என்னென்ன வேலை பார்த்தாரு. ஒரு இயக்குனராக விக்னேஸ்வரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். இப்போ கீர்த்தி சுரேஷ் அவர்களோட திருமணம் ஒரு பக்கம் நடந்தது. அதற்கு விஜய் அவர்கள் போய் கலந்துருக்காரு. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனதை வைத்து இங்கே இன்னொரு காசிப்பை கலப்புறாங்க. அது ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கூலி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருந்தது சார்? ஏன்னா ஒரு பக்கம் கூலி படத்தோட படப்பிடிப்பில் தான் ரஜினி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த எனர்ஜெட்டிக் ப்ரோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் தலைவர்னு குறிப்பிட்டது ரஜினி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு, ஓகே, இது ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள் குறித்தான விஷயமா நான் எடுத்துக்கிறேன். உண்மையில் அந்த கூலி படத்தினுடைய அந்த ரஜினியை வாழ்த்துகிற பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிற அந்த டீசர் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து வழக்கமான ஒரு லோகேஷ் கனகராஜுடைய அந்த இது தெரிஞ்சது. உண்மையிலே பிரமாதமாக இருந்தது. இன்னொன்று இதை குறித்து நாங்கள் ஏற்கனவே கூட நியூஸ்லாம் சொன்னோம். ஒரு பெரிய மேன்சன் செட்டு போட்டு ஆதித்யாராமில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னேன். இப்போ அதை பார்க்கும்போது இந்த செட்டு தான் அது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த அனிருத்துடைய அந்த இசையும் பார்த்திங்கன்னா அப்படி கேட்ட உடனே நம்ம கவர்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ரஜினியுடைய வழக்கமான அந்த டான்ஸ் மூமெண்ட்டு, அப்படி தலையில் ஒரு கை வச்சுட்டு இடுப்பில் ஒரு கை வச்சுட்டு அப்படி வெட்டு அவருக்கே உரித்தான அந்த டான்ஸ் மூமெண்ட் உண்மையிலே நல்லா இருக்கு. என்னன்னா இத்தனை வயதில் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. என்னதான் நம்ம டூப்பு போட்டு எடுத்தாலும் இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த வீடியோ காட்சிங்கிறது ரஜினி நடித்தது தானே. ஆமாம் சார். அப்போ ரஜினி வந்து இத்தனை வயசில் 73வது வயசுலேயே 5வது வயசுலேயே அடி எடுத்து வைக்கிறதா நான் படித்தேன். ஸோ இந்த வயதில் ஒருவர் வந்து இவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்குறதுங்கிறதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். சொல்லப்போனால் ரஜினி வந்து இந்த தலைமுறை இளைஞர்களுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த விஷயத்தில். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உள்ள நிறைய இளைஞர்களை பார்க்குற 30 வயசு 35 வயசுலேயே ஒரு கிலோமீட்டர் நடந்தாலே முட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க. நடக்க முடியல, கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். ஆனால் ரஜினி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வயசுலையும் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காருங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ சார் எனக்கு அதில் சந்தேகம் என்னென்னா, டிஆர் அவரோட வாய்ஸ் அதில் வந்திருக்கு. ஜிங் சிக்கா அப்படிங்கிற மியூசிக் ஆல்ரெடி தான் பல வருடங்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி பாட்டு ஒன்று டண்டனக்கா அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வந்தது. அப்போ வந்ததுக்கு பெரிய பிரச்சனை பண்ணி கிட்டத்தட்ட டிஆர் அவரோட வாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அனிருத்தோட ஒரு காம்போல திரும்பவும் டிஆர் அவங்களோட வாய்ஸை வச்சு ஒரு சாங் விட்டுருக்காங்க. எப்படி சார் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க? இல்லை, அது வந்து டிஆருடைய நாலேஜ் இல்லாமல் அந்த வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா, அல்லது டிஆரையே பாட விட்டுருக்காங்களா, இல்லை அதுக்கு பணம் கொடுத்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியல. ஏன்னா
இந்த கட்டத்தில் நம்மளால் அதுக்கு மேலே அதை புலனாய்வு செய்ய முடியல. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிஆருடைய நாலேஜ் இல்லாமல் அதை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சகலகலா வல்லவன் ஒரு படம் தானே? ஆமாம் சார், ஜெயம் ரவியோட படம். அந்த படத்தில் ரோமியோ ஜூலியட் அந்த படத்தில் அப்போ தான் டிஆருடைய இதை போட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணார். ரஜினிகாந்த் படத்தில் அந்த மாதிரியான சிக்கல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. எல்லாத்துக்கு மேலே அது சன் பிக்சர்ஸ் படம், அந்த கார்ப்பரேட் ரூல்களுக்கு உட்பட்டு தான் அவங்க படமே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சார் நம்ம எல்லாம் கூலியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும், நெல்சன் சைட்லேருந்து ஒன்று வரும், அதுவும் சன் பிக்சர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ஒரு டபுள் ட்ரீட் இருக்குது அப்படின்லாம் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜெயிலர் 2 பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டே வரல. இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலர் 2க்கான ஒரு ப்ரோமோ ஷூட் வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை கூட நாங்கள் வலைபேச்சில் சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த அவங்க பிளான் பண்ண டேட்டில் தான் இதற்கு முன் நடந்த அந்த கனமழை இருக்குல்ல, ஆமாம், அது வந்ததுனால என்ன பண்ணாங்க, சில நாட்கள் அதை வந்து தள்ளி போடுறதா ஒரு தகவல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை அவங்க ஷூட் பண்ணல, கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு மாறுபட்ட தகவல் வந்தது. ஸோ அதனால் கூட அந்த நியூஸை வந்து நாங்கள் தொடர்ந்து கேரி பண்ணலை. ஸோ இப்போ இன்றைக்கு வந்து அந்த வீடியோ வரலை அப்படிங்கிறத வச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை ஜனவரி 1ஆம் தேதி இந்த மாதிரியான ஒரு வீடியோ விடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா கூலியும் சன் பிக்சர்ஸ், ஜெயிலர் 2வும் சன் பிக்சர்ஸ், இப்போ ரெண்டும் ஒரே நாளில் விட்டால் ஏதாவது ஒன்று தான் சூப்பராக இருக்குது, இது சுமாராக இருக்குன்னு ஒரு ஒப்பீடு வந்துடும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், கூலி வேறு எதுவும் வரலை, கூலி மட்டுமே வந்ததுனால அது நமக்கு ஒரு பாசிட்டிவாக தெரியுது, அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒருவேளை ஜெயிலர் 2லையும் இதே மாதிரி ஒன்றை விட்டு இதை விட அது சூப்பராக இருந்துச்சுன்னா கூலி அடிபட்டு போயிடும். கண்டிப்பாக. அப்புறம் ஜெயிலர் 2 விட கூலி நல்லா இருந்துச்சுன்னா ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் விக்கெட்லேயே அவுட்டுங்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட் போன மாதிரி அதுக்கும் மைனஸ் ஆகிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதை தள்ளி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பீயிங் ரஜினி இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. திரையிலே அவரை பயங்கரமாக கிரிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவரை திரை இல்லாத வாழ்க்கையிலுமே அவர் வந்து தமிழுக்கு ஒரு நல்லது பண்ணலை, தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன பண்ணாருங்க மாதிரி கிரிட்டிக்லாம் பண்ணாங்க. ஸோ உங்களோட பார்வையில் ரஜினி அவர்கள் எப்படி சார் இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையில் இருந்திருக்காரு? இல்லை, ரஜினிகாந்த் இத்தனை வருட சினிமா வாழ்க்கையில் இருந்ததற்கு காரணம் தமிழக மக்களின் பேராதரவு, இன்னும் சொல்லப்போனால் நிபந்தனையற்ற ஆதரவு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இவர் வந்து ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான பார்வையிலெல்லாம் ரஜினியை பார்க்காம இவர் நம்ம ஆள் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்த்து அவரை அவ்வளோ பெரிய இடத்துல போய் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் ஆதரவு 50% இருந்தாலும் இன்னொரு 50% என்னென்னா ரஜினியுடைய திறமையும் உழைப்பும். ஏன்னா அது இல்லாமல் நீங்கள் மக்கள் வெறுமனே தலையில் வச்சுக்கிட்டு கூடையில் வச்சு சுமந்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது 1 வருஷம் சுமக்கலாம், 2 வருஷம் சுமக்கலாம், 50 வருஷம்லாம் சுமக்க முடியுமா என்ன? அப்போ அவருக்கு திறமையும் உழைப்பும் இருந்து அவர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போனதுனால தான் அந்த மக்கள் வந்து தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தன்னுடைய திறமை உழைப்பு ரஜினியை வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு சென்றாலும் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்தது வந்து தமிழ் மக்கள் தான். அவருடைய ஒரு பாடலில் கூட வரும், ஒரு பவுன் வியர்வைக்கு ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன், அதான் அப்படி அந்த சென்ஸில் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு ரஜினிகாந்த் எண்ணத்தை திருப்பி செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஒன்றுமே செய்யலைங்கிறது தான். தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு 1 லட்சம் கொடுத்துருக்கலாம், 10 லட்சம் கொடுத்துருக்கலாம், 1 கோடி கொடுத்துருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் உங்களை வாட வைத்த இந்த தமிழ் மண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ரஜினிகாந்த் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆசிரமம்னு அவர் மனைவி ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஏழைகளுக்கான இலவச கல்வி நிலையம் கிடையாது. எல்லா தனியார் கல்வி நிலையங்கள்லையும் எப்படி கல்வி கட்டணம் என்ற பெயரில் கொள்ளையடிக்கப்படுகிறது, அதே மாதிரி ஆசிரமம் ஸ்கூலிலும் கொள்ளையடிக்கப்படுது. இலவச அட்மிஷன்லாம் அங்கே கிடையாது. அப்புறம் ரஜினிகாந்த் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டினார். அதை கட்டும் போதே என்ன சொன்னார் அப்படின்னா, ஏதோ அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் இலவச திருமணத்துக்கு வந்து அனுமதி கொடுப்பேங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அந்த வீடியோவே இருக்குது. ஆனால் அங்கு வந்து அந்த மாதிரி எந்த இலவச திருமணமும் நடப்பதில்லை. சென்னையில் இருக்கிற கல்யாண மண்டபங்களுக்கு எப்படி வந்து ஒரு பெரிய தொகை வசூலிக்கப்படுதோ அதே மாதிரி தான் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்திலும் பெரிய தொகை வசூலிக்கப்படுது. ஆக ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஆசிரமம் ஸ்கூலும் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் தான். இது 2 நாள் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நன்மையும் இல்லை. எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் தோணுதுன்னா, ரஜினிகாந்துடைய பெயரை காலாகாலத்துக்கும் சொல்லப்படுவது போல் மக்கள் நினைவில் வைத்திருப்பது போல் ஒரு இலவச மருத்துவமனை, ஒரு இலவச பள்ளிக்கூடம், இலவச காலேஜ், குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் ஒரு மருத்துவ படிப்புக்கு போகிறதுக்கு நீட்டு வந்து ஒரு பெரிய இடையூறாக இருக்குது. அவருடைய மருத்துவ கனவையே நசுக்கி போடுற அளவுக்கு இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் மாவட்டந்தோறும் ஒரு இலவச கோச்சிங் சென்டர் அப்படின்னு ஆரம்பித்தா இந்த நீட்டுங்கிறது எல்லாம் லெஃப்ட் காலால் உதச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்முடைய ஸ்டூடெண்ட்டுகளால். அப்போ அந்த மாதிரி கூட உங்களால்
செய்ய தோணலையே அப்படிங்கிறது நான் என்னுடைய பர்சனலான வருத்தம் அது. சரிங்க சார், இத்தனை வருஷம் அவரோட சினிமா வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் பார்த்த வரைக்கும் சரி, இந்த ஒரு விஷயத்தை ரஜினி அவர்கள் செஞ்சிருக்க வேணாம்னு தோணுல உங்களுக்கு? இதை மட்டும் அவர் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அது மாதிரி ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? இல்லை, 2 விஷயம். ஒன்று, திரை வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா அப்படின்னா இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர், பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர். அதுக்கப்புறம் அவருடைய ஆரம்பகால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6லிருந்து 60 வரை, போனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும், பைரவிட்டு நிறைய நல்ல படங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்துக்கு அப்படிப்பட்ட படங்களில் நடிக்கத்தான் பெரு விருப்பம். கண்டிப்பாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா அங்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் புகழ்பெற்ற சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட படங்கள் எல்லாம் போட்டு காட்டி தான் இவர்களுடைய சினிமா அறிவையே வளர்ப்பாங்க. இப்போ ஒரு நடிகர் ஆக்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இதே மாதிரி உலக அளவில் புகழ்பெற்ற நடிகர்களுடைய படங்களை போட்டு பார்த்து தான் இவரை மாதிரி நீங்கள் நடிக்கணும்னே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஒருத்தர் வர்றார் அப்படின்னா உலக அளவில் புகழ்பெற்ற படங்களை போடுவாங்க. ஸோ இப்படித்தான் உங்களுக்கு வந்து அந்த நடிப்பு எல்லாத்தையுமே அவங்க அறிமுகப்படுத்துவாங்க. அதனால் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேருந்து வர்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிப்பட்ட ஒரு நடிகராக வரணுங்கிற கனவோடு தான் திரைத்துறைக்கே வருவாங்க. ரஜினியும் அப்படி தான் வந்தார். ஆனால் ரஜினிகாந்த் நடித்த சில மசாலா படங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி ரஜினிகாந்தை ஒரு மசாலா பட நடிகனாக மாற்றிடுச்சு. அந்த இடத்துல ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருந்தது. நாம் விரும்பின மாதிரி ஒரு நல்ல படங்களில் நடிக்கிற நடிகனாக வரணுமா, இல்லை இன்றைக்கு சினிமா துறை நம்மிடம் விரும்புகிற மசாலா பட நடிகனாக மாறணுமான்னு ஒரு இடம் வரும்போது ரஜினிகாந்த் வந்து அதை தேர்ந்தெடுத்தார். அது வந்து இந்த கட்டத்தில் நாம் யோசிக்கும் போது ரஜினி அதை செலக்ட் பண்ணாமல் இப்படி செலக்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய தரமும் உயர்ந்திருக்கும், ரஜினி என்கிற நடிகனுடைய வீச்சும் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த முடிவை எடுக்க வேண்டியது ரஜினி தான். அது இத்தனை வருடங்கள் கழித்து அது குறித்து நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. இருந்தாலும் ஒரு கேள்விக்கான பதிலாக வந்து இதை சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த அரசியலில் ரஜினி எடுத்த அந்த நிலைப்பாடு, ஒரு நடிகன் நாடாள நினைப்பதே தவறு அப்படின்னு நினைக்கிற ஆளுனா அதையும் மீறி ரஜினிகாந்த் தனக்கு இருக்கும் அந்த ரசிக பட்டாளத்தை நினைத்து இப்போ நாம் வந்து தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான நபர் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. அந்த நினைப்பு அவரை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருக்கலாம். அதே நேரம் அரசியலுக்கு வர எத்தனித்த போது அவர் தேர்ந்தெடுத்த பாதை இருக்குல்ல, அந்த ஆன்மீக அரசியல் என்ற பெயரில் ஒரு இந்துத்துவ அரசியலை வந்து கையில் எடுக்க நினைச்சார். இன்னைக்கு பாஜக மதத்தின் பெயரால் மக்களை கூறு போட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாஜகவுடைய இன்னொரு முகமாக வெளிப்பட நினைத்தார் ரஜினி. அது வந்து நமக்கு வந்து ஒரு எரிச்சல் ஊட்டிய ஒரு விஷயம். அதையெல்லாம் தவிர்த்திருந்தால் ரஜினி மீது நாம் ஏற்கனவே வைத்திருந்த அந்த நம்பிக்கைங்கிறது அப்படி சேதாரம் அடையாமல் இருந்திருக்கும். அண்மையில் நயன்தாரா அவர்களோட ஒரு பேச்சு ஒன்று பார்த்துருப்பீங்க, குறிப்பாக வலைப்பேச்சுங்கிறத சம் கால்டு பேச்சு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் 3 மங்கீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. காசி பேசி என்னை பற்றி 50 வீடியோக்கள் போட்டு அவங்களோட வருமானத்துக்காக போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதை பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது அது பார்க்குறப்ப? இல்லை, பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதில் எந்த வருத்தமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா வலைப்பேச்சு சேனலில் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது தான். அது நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி நம்மளையே ஒரு செலிபிரிட்டியாக அது மாற்றிடுச்சு. அந்த வலைப்பேச்சு வந்து வளர தொடங்கும் போது, இன்னும் சொல்லப்போனால் வலைப்பேச்சுக்கு வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பு இருப்பு என்பதை நாங்கள் இனம் காண்பதற்கு முன்பு வெளியிலிருந்து பார்த்த பல பேர் பார்த்தீங்கன்னா அடடா இது வந்து பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிந்து கொண்ட ஒருத்தர் வந்து இட்ஸு பிரசாந்த். அவர் வந்து என்னை பார்க்கும்போது சொன்னார், அண்ணே அந்த வார்த்தையெல்லாம் இன்னும் எனக்கு காதில் அப்படி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணே இனிமே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நிறைய பிஆர்ஓக்கள் கிடப்பாங்க. அவங்க வந்து உங்கள் சேனலை வந்து அவங்களா ப்ரொமோட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போயெல்லாம் நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். நான் உடனே கேட்டேன், எதுக்கு பிரசாந்த் நான் கோவப்பட போகிறேன்? யார் அந்த பிஆர்ஓன்னு கேட்டேன். இல்லைண்ணே இனிமே தானே உங்கள் சேனலை பற்றி கண்ட போயிலும் பேசுவான். ஏன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிடாதீங்க, அவன்லாம் நம்ம பிஆர்ஓன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னாரு. அதை வந்து நான் இன்னும் என் மைண்டில் வச்சுருக்கேன். அதனால தான் வலைப்பேச்சு குறித்தும் நம்மை குறித்தும் பல பேர் பேசும்போதெல்லாம் நான் வந்து அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படி லெஃப்ட் ஹேண்டால் கடந்து போவதற்கு காரணம் என்னென்னா அன்றைக்கு அந்த பிரசாந்த் சொன்னது என் மைண்டில் இருக்கிறதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஆர்ஓ தான் நயன்தாரான்னு நான் நினைக்கிறேன். வலைப்பேச்சு சம்பளம் கொடுத்து அவங்கள பிஆர்ஓவா நியமிக்கல. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அவங்களாகவே அதை பதவியேற்றுக்கொண்டு இன்னைக்கு வலைப்பேச்சை இந்தியா முழுக்க கொண்டு போகிற வேலையை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு நயன்தாரா நம்ம வாழ்த்துவோம். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பேட்டியில் வந்து பாடி ஷேமிங் பற்றியெல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் எங்களை போய் அவங்க குரங்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஷேமிங்கிறது நயன்தாராவுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க 50 வீடியோ போட்டால் 45 வீடியோ என்னையை பற்றி தான் போடுவாங்க. நாங்கள் ஏன்னு போய் கேட்டோம். எங்களை பற்றி போட்டால் தான் அவங்கள பற்றி போட்டால் தான் வியூஸும் கிடைக்கும் மணியும் கிடைக்கும்னு நான் சொன்னேன்னா.
நீங்கள் போய் பாருங்கள், இன்னைக்கு கூட எங்களுடைய வலைபேச்சில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓ. ஆகஸ்ட் மாதம் ஒரே ஒரு வீடியோவில் தான் நயன்தாரா பற்றி பேசியிருக்கோம். ஓகே. செப்டம்பர் மாதம் 2 நியூஸ் தான் அவங்கள பற்றி பேசியிருக்கோம். சரி. அக்டோபரில் ஒரு நியூஸு, நவம்பரில் ஒரு நியூஸு, டிசம்பரில் 3 நியூஸ் நயன்தாரான்னு நாங்கள் உச்சரிச்சிருக்கோம். சரி. அதோட அர்த்தம் என்னன்னா, நயன்தாரா குறித்த நெகட்டிவ் நியூஸ் இல்லை. ம். இந்த படத்தில் நயன்தாரா நடிக்கிறாரு, அந்த படத்தில் நடிக்கிறாருங்கிற மாதிரியான சாதாரண அப்டேட் செய்திகளும் தான். இப்படி தான் அவங்க பேரை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அவங்க என்னன்னா, ம். நார்த் இந்தியா சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு 50ல் 45 என்னை பற்றி தான் போடுறாங்கன்னு அடிச்சு விடுறாங்க. கேட்டதெல்லாம் சொல்றாங்களே. என்ன அதுக்கு அடுத்து என்னன்னா, அவங்க ஏதோ நம்மளை அப்ரோச் பண்ணி நாங்கள் இப்படி பதில் சொன்னதா சொல்றாங்க. உண்மை என்னன்னா, பலமுறை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தரப்பிலிருந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க, நம்மளை மீட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த அப்ரோச் வந்து ரொம்ப தப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மயில்வாகனன் அவருடைய மேனேஜர் நம்ம கிட்ட வந்து பேசும்போது, விக்னேஷ் சிவன் உங்களை மீட் பண்ணணுங்கிறாரு, ஆஃபீஸ்க்கு எப்போ வரீங்கன்னு கேட்டார். யாரு? அவரு என்னை மீட் பண்ணணுமா, நான் அவர் ஆஃபீஸ்க்கு போகணுமா? ஏண்டா இது எந்த ஒரு நியாயம்? அதான் நான் சொன்னேன், நான் வரமாட்டேங்க, அந்த மாதிரி பழக்கமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி. நீ என்னை மீட் பண்ணணும்னா என் ஆஃபீஸ்க்கு நீ வரணும். இல்லை நான் பெரிய செலிபிரிட்டி, எனக்கெல்லாம் வந்து ரெக்க முளைச்சிருக்கு, நான் பறந்துக்கிற ஆளுன்னு நினச்சின்னா ஒரு பொது இடத்துல நம்ம மீட் பண்ணணும். அதுதானே முறை. நான் எதுக்கு ஓ ஆஃபீஸ்க்கு வரணும்? அந்த அப்ரோச்சே தப்புங்கிறதுனால நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பல பிஆர்ஓக்கள் மூலமா அப்படி தொடர்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க விக்னேஸ்வனுடைய அந்த இதுவே ரொம்ப தப்பா இருக்கு. அப்புறம் ஒருத்தர் என்னன்னா, யாரோ ஒரு பிஆர்ஓ ஃபோன் பண்ண, தலைவா நீங்க விக்னேஸ்வரன் பத்தி ஒரு நியூஸ் போட்டிங்களா, அவர் கடுப்பாகி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காராம், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு. அதான் கேட்டேன், உனக்கு எதுக்கே ஃபோன் பண்ணி சொல்லணும், எனக்குள்ள சொல்லணும். அவர் வந்து போலீஸ் ஃபேமிலியா, அவங்க அப்பா தெரிஞ்சு கான்ஸ்டபிள். அதான் சொன்னேன், உனக்கு வந்து அவங்க அம்மா கான்ஸ்டபிள்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரிஞ்சுக்க, போ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி பிகினிங்ல இருந்தே அவங்களுடைய அப்ரோச்ங்கிறது ரொம்ப தப்பா இருந்தது. அதனால தான் நான் எந்த காலத்திலே அவங்களுக்கான அந்த வாய்ப்பை நான் கொடுக்கவே இல்லை. இப்போ கூட அந்த தனுஷ் விவகாரம் ரொம்ப பெரிய அளவில் ஆனதுக்கப்புறம் இந்த விவகாரத்தில் தனுஷ் சைடில் தான் நியாயம்னு நான் ரொம்ப அழுத்தமாக நம்பினேன். அதனால என்னன்னா, என்னுடைய பேட்டிகளில் இவங்க மேலே தான் தப்பு, அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னேன்ல, அதில் வந்து இவங்க பயங்கரமாக அப்செட் ஆகி என்னன்னு கேட்டால் மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. சமீபத்தில் ஒரு பெண் மக்கள் தொடர்பாளர் என்னை கான்டாக்ட் பண்ணி, சார் இது மாதிரி ரொம்ப அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்கிறாரு, ஒரு மீட்டிங்க்கு வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறார் சார், ப்ளீஸ் சார்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ வரைக்கும் இந்த விவகாரத்தில் தனுஷ் மேலே தப்பு கிடையாது, இவங்க மேலே தப்புன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இவனை மீட் பண்ணிவிட்டு திடீர்னு என்னுடைய நிலைப்பாடை நான் மாற்றிக்க முடியாது. இல்லை விக்னேஷ் மேலே தப்பு கிடையாது, தனுஷ் மேலே தான் தப்புன்னு நான் எப்படிமா மாற்றி பேசுவேன், அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டேன், ஐம் சாரின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். அதனால் பல வழிகளில் நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்ம மண்டையை கழுவுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலைங்குமே இப்படி ஒரு இதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளாம் ஒரு பெரிய நடிகை, நம்ம என்ன சொன்னாலும் உலகம் நம்பிடுன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து உங்களை விட தெளிவானவர்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. நீங்கள் நல்லா நடித்தா நல்லா நடிக்கிறீங்கன்னு பாராட்டுறோம், அதே நேரம் நீங்கள் தயாரிப்பாளர்களை சாவடிச்சா அதையும் மக்கள்கிட்ட சொல்கிறோம். அந்த கோபம் தான் எல்லாத்துக்கும் மேலே. நயன்தாரா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு அவருக்கு வந்து இந்த தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையையும் வசதியையும் பணத்தையும் புகழையும் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த நயன்தாரா ஐயா படத்தில் நடிப்பதற்காக, ஐயா படத்தின் ஆடிஷனுக்காக ஆம்னி பஸ்ஸில் வந்து கேரளாவிலிருந்து கோயம்பேட்டில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி வடபழனியில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்கி ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறமா அவங்க அந்த ஆடிஷனுக்கு போனாங்க. இந்த தகவலையும் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய பழைய கதையை தெரிந்த மீடியாவாக வலைபேச்சு இருக்குது, அதை வந்து அவங்களால சகிச்சிக்க முடியல. அதனால தான் இந்த குரங்கு கதையெல்லாம் சொல்கிறாங்க. நாம் நினைத்தால் நிறைய கதைகள் சொல்ல முடியும், அப்படி சொன்னால் நயன்தாராவால் தூங்க முடியாது. இல்லையா சார், இப்போ உங்களுக்கும் அந்தரன் சாருக்கும் சக்திவேல் பிரதருக்குலாம் வந்து நம்மளை குரங்குன்னு சொல்கிறாங்களே, கோவம் வரலையா? இல்லை, எனக்கு நிச்சயமாக அதெல்லாம் வரவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸு பிரசாந்த் சொன்னேன் அந்த பொன்மொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நயன்தாரா நம் வலைபேச்சு வந்து ஒரு கொடுத்து வச்ச ஒரு மீடியா. என்னன்னா எல்லா மீடியாக்களுக்கும் ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி சம்பளம் வாங்குற ஒரு செலிபிரிட்டியே பிஆர்ஓ கிடைச்சது வந்து வலைபேச்சுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஓகே சார், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதே நேரம் நயன்தாரா இது போன்ற அவதூறுகளை தொடர்ந்து பேசினாங்க அப்படின்னா இப்போ அவருடைய மொழியிலேயே என்னாலையும் பதில் கொடுக்க முடியும். அதை நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு தனுஷ் மேலே வந்து தவறு இல்லை, நயன்தாரா மேலே தவறு அப்படிங்கிற நிலைப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல யோசிச்சிருப்பீங்களா சார், நயன்தாரா மேலே இந்த ஒரு விஷயத்தில் கூட நியாயம் இருந்திருக்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு மாறி இருக்குல்ல, கம்பல்சரி நடக்காத ஒரு விஷயத்தை நயன்தாரா அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்றப்ப அந்த விஷயத்துல அவங்க மேலே கம்பல்சரி தவறு இருக்குன்ற மாதிரியான தாட்டு இல்லை. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க, இந்த தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா விவகாரத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாரிடமும் க்ளோஸாக பழகுவோம். தனுஷுடைய சர்க்கிள்லையும் வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அங்கு நடப்பது
எல்லாமே நமக்கு வந்து அப்படியே தெரிஞ்சிடும். அதுதான் உண்மையான விஷயம். இந்த விவகாரத்தில் இவர் என்ன பண்ணார், முக்கியமாக என்னென்னா தனுஷுக்கு தெரியாமல் அந்த ஸ்ரேயாஸ் தனுஷ் மேனேஜருக்கு ஃபோன் போட்டு, மச்சான் தனுஷுக்கு தெரியாமல் எனக்கு ஒரு என்ஓசி மெயில் அனுப்புன்னு கேட்டதை விட அயோக்கியத்தனை உலகத்தில் ஏதாவது உண்டா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நேராக விக்னேஷ் சிவனுக்கு ஃபோனை போட்டு நயன்தாராவுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு கொடுன்னு யாராவது கேட்டால் அது சரியான விஷயமா? கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான விஷயம்தான் இது. இன்னொன்று, நானும் ரவுடி தான் என்கிற படம் தனுஷ் என்ற தயாரிப்பாளருக்கு சொந்தமானதுங்க. அப்போ அவருடைய பர்மிஷன் இல்லாமல் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? அந்த நினைப்பே உனக்கு வந்திருக்கக்கூடாது. அதையும் தாண்டி அது உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சம் நீங்கள் முறைப்படி அவர்கிட்ட அனுமதி வாங்கணும். அப்படி அவர் அனுமதி கொடுக்கல அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை, நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் எத்திக்ஸு. ஆனால் அதையும் தாண்டி நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் யார் தெரியுமா, நயன்தாரா புருஷன், எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த இதை அந்த கண்டென்ட்டை வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினதே தப்பு இல்லையா? என்ன? ஸோ அப்போ எப்படி இருக்குமோ இவங்க சைடில் நியாயம் இருக்குன்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? நீங்கள் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் எழுதிய பாடல் வரிகள் உங்களுக்கு சொந்தமானது தான், மாற்றம் இல்லை. ஆனால் நம் நாட்டின் சட்டப்படி இது எல்லாமே நீங்கள் ஒருவரிடம் கை நீட்டு காசு வாங்கிய பிறகு அவருடைய உடைமையாக மாறிவிடுகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன, நீங்கள் மனசாட்சிப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடல் வரிகள் தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட காசு கொடுத்து காசை வாங்கிட்டு விற்றுட்டீங்க. அதை வந்து நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு ஆதரவாக நம்ம அது ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தில் இப்போ எங்கள் குறித்து அவங்க சொன்ன பேட்டிலேயே நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்டோம், அப்போ வந்து அவங்க பணத்துக்காகவும் வியூஸ்க்காகத்தான் உங்களை பற்றி இப்படி போடுறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே ரொம்ப தப்பான விஷயம் தானே. இன்னும் சொல்ல போனால் அந்த மயில்வாகனன் இவருடைய மேனேஜர் நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது ஒரே வார்த்தையில் முடியாதுன்னு சொன்னானே தவிர வேறு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நான் பேசல. ஏன் சார் அப்படின்னாரு. இல்லை பிரதர், நம்ம அந்த மாதிரி யாரையுமே சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பிஆர்ஓக்கள் என்னை காண்டாக்ட் பண்ணும்போது இல்லைங்க அந்த மாதிரி சந்திக்கிற வழக்கமே இல்லை, ஏன்னா நம்மளை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, அதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி கட் பண்ணியாச்சு. யாருக்கிட்டையுமே நம்ம அதை தாண்டி எதுவுமே பேசினதே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு வாயிலிருந்து வருது அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு அபாண்டமாக பொய் பேசுகிறவருங்கிறது இப்போ இதன் மூலமே தெரியுது. அப்போ அந்த ஒரு கட்ஸ் இருக்கும்ல சார், என்னன்னா நம்ம சொல்லிடுவோம் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்குவோங்கிற ஒரு விஷயம், அது என்னவா இருக்கும் நயன்தாரா இருக்கும்? அதான் நம்ம நயன்தாரா அந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், நயன்தாரா சொன்னா பொய் உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் முட்டாள்தனமாக நம்புவார்கள் என்று நயன்தாரா முட்டாள்தனமாக நம்புகிறார். அதான் விஷயம். நீங்க இந்த விவகாரம் வந்ததுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் இது பரபரப்பாக பேசப்படுது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட்ஸில் 5 பேர் நம்மளை திட்டினாலும் 5 பேர் நயன்தாராவையும் திட்டுறான். நீங்கள் சொல்கிறத உலகம் வந்து அப்படியே ஏற்றுக்கலை. நீங்களும் ஒரு பொய்யானவர், நீங்கள் ஒரு போலியானவர்ங்கிறது மக்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தது, அப்புறம் சிம்பு, அதன் பிறகு எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை யாருடனெல்லாம் பயணப்பட்டு இன்னைக்கு விக்னேஷ் சிவனில் வந்து நிற்கிதுங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. அப்போ உங்களுடைய யோக்கியாம்சமும் மக்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க அப்படியே எடுத்துக்குவாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்து சொல்லப்பட்டது தான் இந்த பொய். இப்போ விக்னேஷ் சிவன் அவர்கள் சார் அதே டாக்குமெண்ட்ரியில் அவருக்கான போர்ஷன் ஒன்று சொல்லுவார், நான் ரொம்ப சாஃப்டான பர்சன், எனக்கு கோவமே வராது, அதே மாதிரி நான் அப்படி தான் பொலைட்டாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷோட மேனேஜர் கால் பண்ணி என்ஓசி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் விவகாரத்தில் இது மாதிரி மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு, கமிஷனர் ஆஃபீஸ் போகணுங்கிற விஷயங்கள் மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறதே புரியலையே சார். அதான் சார், விக்னேஷ் சிவன் வந்து ஒரு பொய்யர், பொய்யான மனிதர், போலியான மனிதருங்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான். அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் எனக்கு வந்து கோவமே வராது, நயன்தாராக்கு தான் கோவமெல்லாம் வரும், நான் வந்து அப்படி போய் அடிமையாக அடங்கி போகிற ஆளுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி வருவதற்கு முன்பு இன்ஸ்டாவில் தனுஷை அசிங்கப்படுத்தி பதிவுகள் போட்டது விக்னேஷ் சிவன் தான். கோபமே வராத ஒரு சாந்த சொரூபி எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கான்ஸ்டபிள், நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனால் கதவு திறக்கும் அப்படின்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது? எல்லா மனிதனுக்கும் இருக்கிற சூடு, சொரணை, கோபம் எல்லாமே அவருக்கும் இருக்குது. ஆனால் என்னன்னா நயன்தாராவை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தன்னை வந்து தாழ்த்திக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ரியில் அவர் பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே விக்னேஷ்வனுடைய அடையாளம் என்பது நயன்தாரா புருஷங்கிறது தானே, புரியுதா இல்லையா? அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி கொண்டு நயன்தாராவை அவர் வந்து தூக்கி பிடிக்கிறார். இப்போ சார் பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் வரும்போதே இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கும், அவர் போய்ட்டு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை சேல்ஸை கேட்டது, அதை கேட்டு சிரிக்கிறதா இல்லை பணத்தோட ஆணவமாக எடுத்துக்கிறதா என்னன்றதே புரியல சார். அதுவும் அதாவது பார்த்தீங்கன்னா நயன்தாரா கிட்ட பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பணம் வந்து குவிஞ்சு கிடக்குல கொட்டி கிடக்கு. சரி, நம்ம பல சினிமாக்களில் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த கள்ள நோட்டு அடிக்கிற இடத்துல அந்த பணம் அப்படி குவிந்து கிடப்பது போல் நயன்தாராவிடம் பணம் குவிந்து கிடக்கிறது. எல்லாமே இந்த தயாரிப்பாளர்கள்
அள்ளி கொடுத்த பணம். அந்த பணத்தை வச்சுட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சென்னையில் நிறைய ப்ராப்பர்ட்டிகள்லாம் வாங்கி குவிச்சிட்டு அடுத்து வந்து பாண்டிச்சேரி பக்கம் இவங்களுடைய பார்வையை திருப்பியிருக்காங்க. நல்லது தான், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவதுங்கிறது ஒரு சாதுரியமான நடவடிக்கை தான். அதுக்காக ஒரு அரசாங்க சொத்தையே என் பேரில் எழுதி கொடுத்து போய் நின்னதை விட ஒரு அதிக பிரசங்கித்தனா ஒரு அருவருப்பான செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அரசு சொத்து என்றால் என்ன அர்த்தம்னா அது மக்களுடைய சொத்து. ஆமாம், மக்களுடைய வரிப்பணத்தில் ஒரு சொத்து வாங்கப்பட்டு அதை அரசு நிர்வகிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். நீ அதை வந்து அரசாங்கத்துடைய சொத்துன்னு தெரிஞ்சு பரவாயில்ல எப்படியாவது என் பேரில் எழுதி கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருக்க முடியும்? ஒரு மாஃபியா மனநிலையை கொண்ட மனிதனாக தான் நம்ம விக்னேஸ்வரனையே பார்க்க தோணுது. இந்த விவகாரம், அதாவது பத்திரிகையில் வந்த செய்திகளின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் விக்னேஸ்வரனை நினைக்க தோணுது. அதே நேரம் உங்ககிட்ட பணம் இருக்குது, பாண்டிச்சேரியில் போய் ஒரு தனியார் இடத்த வாங்குறீங்க, அங்கே ஹோட்டல் கட்டுறீங்க, சூதாட்ட கிளப்பு கட்டுறீங்க, ஏதோ ஒன்று கட்டுறீங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அரசு உடைய ஹோட்டலை வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து நம்ம எப்படி சரியாக அதை பார்க்க முடியும்? நல்ல வேளை அந்த அமைச்சர்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அரசு சொத்தை வந்து நயன்தாரா புருஷனாக இருந்தாலும் யார்கிட்டையும் விற்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்டம் தெரிந்ததால் அவரை வெறுங்கையோடு அனுப்பிச்சி வச்சாங்க. இல்லைன்னா நயன்தாரா புருஷன் வந்திருக்காரு, அவரை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுன்ட்டு பாண்டிச்சேரி சட்டமன்றத்தையும் சேர்த்து அவர் கையில் எழுதி கொடுக்காம இருந்தாங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அந்த நியூஸோட சார் கமா ஒன்று வந்தது இல்லை சார், சரி விலைக்கு தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் லீஸுக்காவது கொடுங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த பண வெறி பிடித்து அலையிறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தானே இது. நீங்கள் விவரம் புரியாமல் என்னதான் நயன்தாரா புருஷனாக இருந்தாலும் ஒரு பெரிய நாலேஜ் இல்லை, அதனால அரசு சொத்தை விலைக்கு வாங்குற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் உங்களுக்கு வந்து நிலவரத்தை சொல்கிறாரு அப்படிங்கும்போது அப்படியா சார், சாரி சார் நான் தப்பாக நினச்சிட்டேன், இங்கே கிளம்பி வர்றது தானே முறை, அதை விட்டு பரவாயில்ல சார் அதில் பாதி அந்த தூணையாவது கொடுங்க, அந்த ஜன்னலையாவது கொடுங்கன்னு கேட்குற மாதிரி எனக்கு லீஸுக்காவது கொடுங்கன்னு கேட்குறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது ஒரு சரியான விஷயம் இல்லை. ஸோ இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் குறித்து வருகிற செய்திகளை மக்கள் வந்து ரொம்ப கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க உங்களை என்ன மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறத விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதி வந்து இதை புரிஞ்சுக்கணும். இப்போ சார் கிரியேட்டர்ஸ் நம்ம நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க, கோடிக்கணக்கில் வந்து உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லி டைரக்டரை புக் பண்ணால் கூட இல்லை எனக்கு இது மாதிரியான கதைகள்லாம் எடுக்கிறேன்னு சொல்கிற இயக்குனர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு கிரியேட்டராக உள்ள வந்த விக்னேஸ்வரன் அவர்கள் கிரியேஷனில் அவர் பேரை வளர்த்துக்காம இப்படியாப்பட்ட விஷயங்களை அவர் பேரை வளர்த்துக்கிறாரு. இல்லை இன்னொன்று, நான் விக்னேஸ்வரனுக்கு அடையாளம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நயன்தாரா புருஷன் தான். இவர்கள் கல்யாணம் நடப்பதற்கு முன்பு நயன்தாராவுடைய காதலராக இவர் அறியப்பட்டார். என்ன காரணம், அதுக்கு முன்னே இவர் போடா போடின்னு ஒரு படம் எடுத்தார், அது அட்டர் ஃப்ளாப்பு. இவரே பார்த்தீங்கன்னா சர்வைவலுக்கு கஷ்டப்பட்டுட்டு சோனா வீட்டில எல்லாம் போய் தங்கியிருந்தார். கவர்ச்சி நடிகை சோனா வீட்டில் இவர் பல மாதங்கள் தங்கியிருந்தார். நீங்கள் சோனா கிட்ட போய் இன்டர்வியூ கேளுங்க, அவங்க நிறைய சொல்லுவாங்க. அந்த வீட்டில் இவர் என்னென்ன வேலை பார்த்தாரு, அதற்கு என்ன ஊதியம் பெற்றார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெரிந்த நண்பர்களோட போஸ்டர் டிசைன் பண்ணுறது, அப்புறம் பாடல்கள் எழுதுறது, இப்படி தான் அவருடைய வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான்னு ஒரு படம், அதுவும் போஸ்டர் டிசைன் பண்ண போய் அதன் மூலம் ஐஸ்வர்யா தனுஷ்கிட்ட சிபாரிசு பண்ணி அப்படி தான் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலமாக நானும் ரவுடிதான் படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணார். ஆனாலும் இவருடைய திரை வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா நானும் ரவுடிதான் படம் மட்டும்தான் கமர்ஷியலாக நல்லா போன படம். அதே நேரம் தயாரிப்பாளருக்கு லாபம் இல்லை. போடா போடி அட்டர் ஃப்ளாப்பு, தானா சேர்ந்த கூட்டம் அதை விட ஃப்ளாப்பு. ஒரு இயக்குனராக விக்னேஸ்வரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். ஸோ இப்போ இவருடைய அடையாளங்கிறது நயன்தாரா புருஷன் தான். அந்த ஒரு படத்தில் புஷ்பா புருஷன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நயன்தாரா புருஷனாக அவருடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மக்களும் இவரை அப்படி தான் பார்க்குறாங்க. அதனால என்னன்னா இந்த பிராண்டை வச்சு என்ன பண்ண முடியும், நயன்தாரா சேர்த்த பணத்தை வைத்து இவர் நயன்தாரா புருஷன் என்கிற அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் எடுத்துக்க. நல்ல வேலை சார் அஜித் வந்து கமிட் பண்ணல அவசரப்பட்டு படத்தில். ஆமாம், இல்லைன்னா அஜித்துக்கே ஒரு பெரிய பின்னடைவா மாறி இருக்கும் அந்த படம். இப்போ கீர்த்தி சுரேஷ் அவர்களோட திருமணம் ஒரு பக்கம் நடந்தது, அதற்கு விஜய் அவர்கள் போய் கலந்துருக்காரு. இப்போ என்ன வருதுன்னா முழு நேரம் அரசியல் பண்ணுறேன்னா அரசியலுக்கு வந்துருங்க, எதுக்கு இது மாதிரி சினிமா சார்ந்த விஷயங்களுக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. அதே நேரம் விஜய் அவர்களுமே ஒரு பக்கம் அரசியல் பேசிட்டு இன்னொரு பக்கம் சினிமா கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். ஒரு பக்கம் நடிக்கிறது அவரோட தொழில், அதை தாண்டி இது மாதிரியான விழாக்களுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை புகைப்படம் எடுத்து பதிவேற்றுறது, இது மாதிரி கமர்ஷியல்ஸ் பண்றாருங்கிற ஒரு குற்றம் வருது. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஏங்க விஜய் வந்து என்ன கமர்ஷியல் பண்ணிட்டாரு? அவர் கூட நடித்த சக நடிகை கீர்த்தி சுரேஷ், அவங்களுக்கு திருமணம் நடக்குது, அவங்க அழைப்பிதழ் கொடுக்குறாங்க, அந்த திருமணத்துக்கு அவர் போறாரு. இது என்ன பெரிய கொலை குற்றமா? எல்லாத்துக்கும் மேல கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனதை வைத்தே இங்க இன்னொரு காசிப்பை கலப்புறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு அருவருப்பானதா நான் நினைக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா நடிகைகள் குறித்தும் கிசுகிசுகள்ங்கிறது வருவது இயல்பு தான். நீங்கள் நயன்தாரா பற்றி யார் யாரோட வந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஏகப்பட்ட பக்கங்கள் போகும். அதே நேரம் திருமணம் ஆவதற்கு பிறகு யாருமே பார்த்தீங்கன்னா அது குறித்தெல்லாம்
பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கீர்த்தி சுரேஷ் விஷயத்துல மட்டும் இந்த பழச கிளறதெல்லாம் ஒரு சரியான விஷயம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய இதுல வந்து கிளியர் கட்டா இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். 69 வரைக்கும் 2 குதிரையை சவாரி செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு குதிரையை ஓரமா கட்டி போட்டுட்டு இன்னொரு குதிரையில ஏறி பயணப்படணுங்கிறது அவருடைய திட்டமாக இருக்குது. 2026 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அவர் இரட்டை குதிரை சவாரி பண்ண போறாரா இல்ல அந்த ஒற்றை குதிரையிலேயே போறாராங்கிறத காலம் தீர்மானிக்க போகுது. கண்டிப்பா சார், காத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.